இந்த சிறுநீரக கோளாறு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பிபி வரும். சிலருக்கு இது சிறுநீரகத்துக்கு மேலே அட்ரினல்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதில் சில கட்டிகள் வரும், பியோக்ரோமோசைட்டோமான்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக. அது இருந்தாலும் உயர் ரத்த அழுத்தம் வரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி வரலாங்க. வேறு உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த செகண்டரி ஹைப்பர்டென்ஷன், அதாவது உடல் ரீதியான காரணங்களால் இந்த உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான காரணம் இருக்குது. இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வருது இல்லைங்களா, இதுக்குன்னு சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, வயது அதிகமாக உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்பருமன், அதாவது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிபி குறைஞ்சிருங்க தான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாக அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமான மன அழுத்தம். சரி, மன அழுத்தம் இருந்தால் உடம்புல நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கேட்டகோலமைன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் ரிப்பீட்டடாக ரிலீஸ் ஆகுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னாலையும் பிபி வரும். அதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தால் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை முறை மாறும். மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இது போன்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் இதோட வந்து ஒட்டிக்கும். அப்போது இதனாலையும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அன்ட்ரீட்டட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது பிபி இருக்குது, கட்டுப்பாட்டிலே இல்லாமல் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இதில் பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை டேமேஜ் ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக் வரலாங்க. அடுத்தது சிறு ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த வாஸ்குலார் ரிலேட்டட் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, ஞாபக மறதி குறைபாடு வர வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுடைய விழி, ரெட்டினான்னு சொல்லுவோம், அதில் ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன ரத்த குழாய்களில் மாற்றம் ஏற்பட்டு கண் பார்வையில் மாற்றம் வரும், அது வர காரணமாக இருக்குங்க. இருதயத்தில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு நோய்க்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிபி. சிலருக்கு இந்த கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, அது வர்றதுக்கும் உயர் ரத்த அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குது. சிறுநீரக கோளாறு, கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கும் இந்த உயர் ரத்த அழுத்தம் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் இது பாதிக்கிறதுனால இந்த பிரச்சனையை நல்ல விதமாக நம்ம கையாளணுங்க.